கிரியை செய்கிற ஆவிகள். வசனம் வாசிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே கர்த்தர் அந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. இப்போ கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை படிங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நீங்கள் நன்றாக ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களை தடை செய்தவன், உங்களுக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். உங்களை தடை செய்து யார்ப்பா? நன்றாக தானேப்பா ஓடினீங்க. ஆமாம், மிஷினரி மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணும்போது நல்லா தானேப்பா இருந்தீங்க, நல்லா தானே இருந்தீங்க, நல்லா தானே ஜோம் பண்ணீங்க, நல்லா தான் கிளாரிட்டி இருந்தது, குவாலிட்டி இருந்தது, மெச்சூரிட்டி இருந்தது, ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது. இப்போ என்ன பார்த்தா ஒரு மாதிரி இருக்கப்பா அப்படின்னு லீடர்ஸ் பேசும்போது அதை ஏற்றுக்கொண்டு ஓடக்கூடிய அடுத்த சமுதாயம், நம்ம சமுதாயம் ரொம்ப முக்கியம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இதை வாசிக்கும்போது இன்னொரு காரியம் வாசிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம், அதாவது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், எல்லாம் பிப்ளிக்கல் பேஸ்டோடு நம்ம ஜெபம் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். நல்லா கவனிக்கணும். அதாவது தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே நாட்டுக்கு போயிட்டான்ப்பா. தேமா என்னை விட்டு பிரிந்தான். தான் பிரிவினை. ஊழியத்தில் நல்லா இருப்பாங்க, 15-20 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு மிஷினோட. திடீர்னு ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, கன்ஃபியூஷன்ஸு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, டபார்னு பிரிஞ்சிடுறது. பிரிஞ்சு போகிறது அதாவது 2 காரியம் இருக்குது. அவங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்குறாரு, புதிய காரியத்தை கர்த்தர் சொல்கிறான்னா, லீடர்ஷிப் அந்த மூத்த தேவ மனிதருடைய ஆசீர்வாதத்தோட அவங்க போய் அவங்க ஊழியத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல், புரியுதா? அப்போ அவங்களுக்கு பறந்து விரிந்த தேசம், 140 கோடி மக்கள் இல்லையா? அவங்க தங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும். ஆனால் சில இடங்களில் பிசாசு பல போராட்டங்களை கொண்டு வரதுன்னு நான் கண்ணார காதார கேட்டு உங்களோடு பேசுகிறேன். இதுக்கு ஜபந்தான் செய்யணுமே தவிர அவர் வழியே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த 11 லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். லூக்கா டாக்டர் என் கூட இருக்கிறார், அவர் மருத்துவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிகிட்டு வாப்பா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனமானவன். சர்டிஃபிகேட் பார்த்தீங்களா? மார்க்கு. ஆமாம், தீமோத்தேயு சொல்கிறாரு, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறாரு, அதாவது மார்க்கு உன்னோடு கூட கூட்டிகிட்டு வா, மார்க்கை மிஸ் பண்ணிடாத, ஏன்னா அவன் ஊழியத்தில் பிரயோஜனமானவன். இதை வாசிக்கும் போது என் மைண்டு சொல்லுது, என் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது, பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரனே, சோம்பேறித்தனமான ஊழியக்காரனே அப்படின்னு பைபிளில் ஆண்டவர் சொல்வார். கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? ஊழியத்தில் பிரிவினைகள், பண ஆசையினால் சில தவறுகளை மூத்த மிஷன் லீடர்ஸ் கண்டிக்கும் போது, சரியா, அதை புரிந்து கொள்ளாததுனால பிரிவினை பிசாசு கொண்டு தேமா மாதிரி இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான். பிரபஞ்சம்னா உலகத்தின் மேல், உலக ஆசை வந்துடக்கூடாது. ஊழியர்களாக எங்களுக்கு உலக ஆசை இருக்கக்கூடாது. நாங்கள் உலகத்தில் தான் இருந்தாலும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு விசுவாசிகளுக்கே கர்த்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, மிஷினரி தலைவர்களுக்கு இருக்கிற இந்த போராட்ட பிரச்சனைகள், எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய பரிசுத்த பாதுகாப்பு இருக்கணும். உங்களுடைய கைகளில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இன்றைக்கு இப்படி அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் அறிவிக்கப்படாத இடங்கள் நிறையா இருக்குப்பா. ஆண்டவரே, சொல்லக்கூடாது, சுவிசேஷம் சொல்வதற்கு இன்னும் நிறைய இடங்கள் ஆண்டவரே வேக்கெண்டாக இருக்குப்பா. அந்த இடங்களுக்கெல்லாம் வழிவாசல்களை திறந்து தாங்கப்பா. ஊழிய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மிஷினரி குடும்பங்கள், பணித்தள குடும்பங்கள், ஆண்டவரே, எல்லா ஊழியங்களில் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெபத்தை கேட்டபடியால் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோமா? ஆமென். சொல்லி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்படி நாங்கள் மிஷனரி தலைவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் அவருடைய தரிசனங்களுக்காகவும் அவங்களுடைய பூரண திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுடைய சிந்தையை அறிந்து உடன் ஊழியர்கள் பயணிக்கத்தக்கதாக அடுத்தடுத்த கட்ட தலைவர்களுக்காகவும் ஜெபிக்க கத்தர் கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஜெபத்தின் நடுவில், ஆண்டவரே நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன், ஆண்டவரே இந்த ஆலயங்கள், ஆலயம் இல்லாத இடங்களில் ஆலயங்களை கட்டணுங்கிறதுக்காக அவங்க எடுக்கிற அந்த மிஷின் மூமெண்ட்டில் நானும் ஒரு பங்களிப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்க ஜெபமணி பொருத்தனை பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க. கடினமான நேரம், இழப்பு, வேதனை, பயங்கரமான சோதனை. இப்போ அவங்க தனியாக இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா இன்னைக்கு சாட்சி சொல்லி அந்த பொருத்தனை காணிக்கையை ஆலயமில்லாத இடங்களுக்கு இதை கட்டுங்கன்றாங்க. இவங்களை ஆசீர்வதிப்பாரா? 3 வேளை சோறு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு லார்ட் இஸ் குட் ஆல் த டைம்னு சொல்லிக்கிட்டு, யார் இல்லைன்னா லார்ட் இஸ் குட் தானே அவர் சொல்லிக்கிட்டு, சும்மா 1.5 மணி நேரம் போய் ஒர்ஷிப் பண்ணிட்டு பல மணி நேரம் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? பதில் போடுங்க லைவ் சாட்டில், அல்லது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. லைவ் சாட்டில் நான் இப்போ எங்கே பார்க்க போகிறேன் அதை, அதனால் போடுங்க. ஆமாம், அதனால் இப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது அந்த சகோதரியினுடைய சிச்சுவேஷனை பார்த்தா. அவங்க இந்தாங்க ஆலயத்தை கட்டுங்கன்றாங்க. அதனால் ஆலயத்தை கட்டணும், மிஷினரிகளை சப்போர்ட் பண்ணணும். பணத்தை வச்சுட்டு என்ன கொண்டு போக போகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவருடைய ராஜ்யம் வருகை சமீபமாக இருக்குது. சரியா? அதாவது உபாகமம் 1 அதிகாரம் 17ஆம் வசனத்தின் கீழே நான் வாசிக்கிறோம், கடினமானவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு மோசே தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னதை அடிப்படையில் கடுமையான காரியங்கள், கடினமான காரியங்களை குறித்து பேசிக்கிட்டே வராரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே வரேன். அதுக்கப்புறம் அதாவது வாட் கைண்ட் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்ஸ், என்னென்ன விதமான பிசாசு நம்மோடு போராடுகிறது என்பதை இந்த வாரமும் கர்த்தருடைய பிள்ளைகளே நான் தொடர்ந்து அந்த சாப்டரை முடிக்கணுங்கிற ஒரு 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 உள்ளான மனிதனில் ஒரு ஏவுதல். வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், அந்த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 19 19ஆம் அதிகாரம், சாப்டர் 19 19 14ஆம் வசனம். கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். அதன் நடுவில் தாறு மாறான ஆவிகளை வர பண்ணினார். போதும், தாறு மாறான ஆவி. நான் எப்பவுமே அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை பைபிள் பேஸ்டாக பிரசங்கம் பண்ணி தான் எனக்கு வழக்கம். அப்போ பைபிளில் போட்டிருக்கு தாறுமாறான ஆவி, பொல்லாத ஆவி. ஏற்கனவே நம்ம பார்த்தது விழுந்து போன பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி. நான் எழுதி வச்சுருக்கேன். கர்த்தருடைய பிள்ளை பொய்யின் ஆவி, இப்படி கனநித்திரையின் ஆவி. ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா யூடியூப்பில் போய் போன வாரம் செய்திகளில் புதன் வியாழக்கிழமை கொஞ்சம் பாருங்கள். அப்போது இன்றைக்கி தாறுமாறான ஆவி. திடீர்னு ஒரு ஏவுதலோட ஆந்திராவில் இருக்கிற ஊழியக்காரரை நான் அணுகி அவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த வசனம் தெலுங்கு பைபிளில் எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குதுன்னு அப்படி பார்க்கும்போது, இன்னொரு நேரத்தில் இங்கே வந்திருக்கிற தெலுங்கு தெரிந்த நம்முடைய நெகேமியா ஜெபக்குழுவில் இருக்கிற ஒரு அம்மா, அவங்க தெலுங்கு தெரியும். அவங்க சொல்கிறாங்க, அவங்க தெலுங்கில் அது என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் மூர்க்க ஆவி, தாறுமாறான ஆவியை, மூர்க்க குணம்னா நம்ம தமிழில் நமக்கு புரியும். ஆனால் இந்த தாறுமாறான ஆவிக்கு அவங்க தமிழில் நமக்கு தாறுமாறுன்னு போட்டிருக்கு. அந்த தெலுங்கு மொழியில் மூர்க்கத்தனமான ஆவி. மூர்க்கம் அப்படின்னா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுறது, சரியா? எடுத்தோன்னு அடிக்க போகிறது. சிலர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மூர்க்கத்தனமான வார்த்தையாக இருக்கும். மூர்க்கன், முரடன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி சில பேர், ஐயோ என் புருஷன் ரொம்ப மூர்க்கத்தனமான ஆள், என் பையன் ஐயோ அவன் ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு ஸ்பிரிட்டின் பைபிள் சொல்லுது.
அப்போது இதுக்கு ஆப்போசிட்னா சாந்த குணம். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எந்த காரணத்தை முன்னிட்டும் ஆண்டவர் மூர்க்கத்தனமான ஆவி என் வீட்டில் கிரியை செய்யக்கூடாது. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி. எந்த காரணத்தை முன்னிட்டும் மூர்க்கத்தனமான ஆவி என் வீட்டில் கிரியை செய்யக்கூடாது. பிசாசு பிடித்த தகப்பனை பார்த்து இயேசு சொன்னார், அவனை என்கிட்ட கொண்டாடினார். அவனை கொண்டு வந்தாங்க, அந்த பொல்லாத ஆவி உள்ள மனுஷனை கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இந்த மூர்க்கத்தனமான ஆவி உடைய பிள்ளைகள் எடுத்தோன்னே செல்ஃபோனை தூக்கி வீசுறதும், கதவை அடித்து உடைக்கிறதும், கையில் ககுற பொருட்களை வைத்து அவன் தூக்கி வீசி உடைக்கிறதுமான சில பொல்லாத ஆட்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தினால கையில் இருக்கிற அவங்க வைத்து பயன்படுத்துகிற லேப்டாப்பை தூக்கி வீசி விடுவான் சில நேரத்தில். அந்த பயங்கரமான ஆவி அவனுக்குள்ள சில அவனுடைய குறைகளை சொல்லும்போது, பெற்றோர்கள் சொல்லும்போது, மனைவி சொல்லும்போது எரிச்சல் அடைந்து இப்படி செய்வாங்க. அது மூர்க்கத்தனமான ஆவி. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆவியை இயேசுவின் நாமத்தினால முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணி பாடுங்க பார்ப்போம். ஆமென். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். என்றாலும் இன்னைக்கு 5 நிமிஷத்தில் நான் ஜெபத்தை முடிக்கிறேன். சரியா? வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க. இப்போ தான் அந்த கோபாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது வாசிக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. மார்க் சாப்டர் 9. மார்க் சாப்டர் 9ல் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, உமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். நல்லா கவனிக்கணும். பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். நல்ல கவனி. இந்த ஆவி என்ன ஆவினா 17ஆம் வசனம் சொல்லு, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். ஊமையான ஒரு ஆவி பைபிளில் போட்டிருக்கு. அந்த வசனத்தை படிங்க இன்னொரு முறை. அந்த வசனத்தில் போட்டிருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளை, டம் ஸ்பிரிட்டு. அதை டெஃப் அண்ட் டம்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிளே சொல்லுது, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை பொதுவாக இயற்கையாக சில சரீர குறைபாடுகள் நிமித்தம் வருகிற வாய் பேச முடியாதது வேற. வாய் பேச முடியாது, அது இயற்கையாக. சிலர் பிறக்கும் போதே சில பிள்ளைகள் வாய் பேச முடியாது, அது வேற. ஆனால் அது சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனம், கஷ்டம். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வசனத்தில் பைபிளில் படிக்கிறோம், ஊமையான ஆவி. அதை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, போதகரே, ஊமையான ஆவி பிடித்த என் மகன். அப்போ ஊமைன்னா பேச முடியாது, பேச திறன் இழந்து போகும்படி பிசாசு வாயை கட்டி வச்சிருக்கான்னு அர்த்தம். சில நேரங்களில் சிலர் என்ன சொன்னாலும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, அமைதியாக உட்காந்துருப்பாங்க. நம்ம நினைப்போம் அவன் ஏதோ தியானத்தில் இருக்கிறான், அல்லது அவன் மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கு போல, அவனால் நீங்கள் சொல்கிறதில் அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல போல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது ஒரு ஸ்பிரிட்டுன்னு பைபிள் சொல்லுது. ஆமாம், கர்த்தருடைய இப்போ எஸ் ஆர் நோ சொல்கிறது கிடையாது. எதுக்கு ஏன் என்ன பாருங்கள், ஒரு இடத்துல ஒருத்தர் கடன் வாங்கிட்டார். அப்போது அவங்க ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்த போது என்னை அழைத்து, என் புருஷன்கிட்ட நீங்களே விசாரணை பண்ணுங்கள்,
கடன் வாங்கினதுக்கு சரியான ஆன்சர் நான் கேட்டதுக்கு வரல, நீங்கள் கேட்ட பாருங்க அப்படின்னு. நான் கேட்டதுக்கு ஆன்சர் வரல, அமைதியாக இருக்கிறான். அந்த மொழி மட்டும் கள்ள மொழியாக இருக்குது, மொழி மட்டும் கள்ள மொழியாக இருக்குது, அமைதியாக இருக்கிறான். அவன் தானே கடன் வாங்கினான். ஏன் கடன் வாங்கினா, எதுக்காக குடும்பத்தில் இப்படி அனாவசியமான கடன் அப்படின்னு மனைவி விசாரிக்கும்போது அவனுக்கு பதில் இல்லை. பதில் இல்லைன்னா பதில் வரக்கூடாதபடி, பேசக்கூடாதபடி பிசாசான் வாயை கட்டி வச்சிருக்குது, கட்டி வச்சிருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை, இந்த ஊமையான ஆவி, ஆனால் இந்த ஊமையான ஆவி என்ன செய்கிறது? அலைகழிக்கிறது. ஊமையான ஆவி அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை 18 பாருங்க, 18 சொல்லு, அது அலைகழிக்கிறது. அது எங்கே பிடிக்குதோ, திடீர்னு பிடிச்சோன்னா அலைகழிக்கும். ரெண்டாவது நுரை தள்ளும், பல்ல கடிக்கும், சோர்ந்து போயிடுறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அப்பா ஃபீல் பண்ணி கூட்டிகிட்டு வராரு. அப்போ இந்த நாட்களில் இந்த மாதிரி இந்த ஊமையான ஆவி எங்கள் வீட்டை விட்டு போகணும். ஆமாம், ஒருத்தர் மனம் திறந்து பேசணும். சில பேர் எங்கே போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டான், போகும்போதும் பேச மாட்டான், வரும்போதும் பேச மாட்டான். புரியுதா? செல்ஃபோனில் மாத்திரம் எங்கேயாவது பேசிட்டு கிடப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஆவிகளை துரத்தி ஜெபம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினால. ஊமையான ஆவியே என் வீட்டுக்குள்ளே யார் யாருக்குள்ளே அது இருக்கோ, ஒருவேளை நீங்கள் இதை கேட்குற உங்களுக்குள்ளே கூட அந்த ஸ்பிரிட்டு கிரியை செய்யலாம், நமக்கு தெரியாது பாருங்க. அதனால் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். மனம் திறந்து பேசக்கூடிய கணவன் மனைவி மனம் திறந்து பேசணும், பிள்ளைகள் பெற்றோர் மனம் திறந்து பேசணும். ஆண்டவரே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மனம் திறந்து பேசணும். மனம் திறந்து பேசாமல் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற ஊமையான ஆவியே, இயேசுவின் நாமத்தினால இந்த கிரியைகளை நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதுக்கு முன்பாக மழைக்காக ஜெபித்த ஜெபங்கள், ஆண்டவரே கர்த்தாவே, எங்கு பார்த்தாலும் அருவாள் வெட்டு கொலை போன்ற சம்பவங்கள் அடுத்தடுத்து தமிழகத்தில் நடக்கிற காரியங்களுக்காக ஜெபித்த ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து ஒரு புதிய சூழ்நிலைக்குள்ளே எங்கள் தமிழ்நாட்டை கொண்டு வரப்போகிறீர், எங்கள் ஊழியங்களை கொண்டு வரப்போகிறீர், எங்கள் குடும்பங்களை கொண்டு வரப்போகிறீர், எங்களுடைய மிஷினரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரப்போகிறீர். அதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். நாளைக்கு காலையில் 5:30 மணி அனுதினமும் ஆவியானவரோடு கர்த்தாவே, ஆண்டவரே, காலை மத்தியானம் இரவு ஆகிய நேரங்களில் நடக்கிற எல்லா ஊழியங்களில் ஜெயமும் மினிஸ்ட்ரியில் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும். வியாதி உள்ள குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், பலவீனமான குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பா எங்கு பார்த்தாலும் கேன்சர் வியாதியினால மக்கள் பாதிக்கப்படுறாங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய மாறாத கிருபை தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஃபீஸ் கட்ட வழி இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். ஆண்டவரே, செமஸ்டரை கர்த்தர் பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து வழி நடத்த போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எங்களை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, என் குடும்பத்தை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நம்முடைய மீடியா டீமை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வொர்ஷிப் டீமை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.